ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாரும் தம்ப்நெயில்ல பார்த்துருப்பீங்க. ஆமாங்க, முல்தானி மெட்டியில சாரியா? நானும் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தப்போ அது மாதிரி தாங்க ஆச்சரியமா பார்த்தேன். முல்தானி மெட்டியில சாரி இருக்குமா அப்படின்னு. வாங்க வீடியோக்குள்ள போயிட்டு அந்த சாரி எப்படி இருக்கு, அதோட சிறப்பு அம்சங்கள் என்ன அப்படின்றத பார்க்கலாம். சாரி பார்த்தீங்கன்னா இப்படி தாங்க இருக்கும். பார்த்தீங்கன்னா இந்த பக்கமும் ஒரு பார்டர் இருக்கு, அதே போல இந்த பக்கமும் ஒரு பார்டர் இருக்குங்க. நான் வந்து இந்த கலர் தான் எடுத்துக்கிட்டேன். ஏன்னா முல்தானி மெட்டியும் இந்த கலரும் ஒரே கலர் இல்லையா, அதனால கலர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா டார்க் கிரீன், மெரூன் கலரு, பிளாக் கலரு, அந்த கலர்லாம் இருந்துச்சு. ஆனால் எனக்கு இந்த கலர் பிடிச்சதுனால நான் இந்த கலர் எடுத்துக்கிட்டேன். முந்தானி பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குங்க, 2 யானை பார்த்தீங்கன்னா தெரியும். யானை மேலே ஊர்வலம் போவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி 2 படை வீரர்கள் நிற்கிற மாதிரியும் இப்படி இருந்ததுங்க. இந்த சாரியோட ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த காலத்தில் ராஜாக்கள் வந்து மகாராணிகளுக்காக ஸ்பெஷலாக தயார் பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சாரியை வந்து சம்மர் டைமில் கட்டிக்கும் போது நம்மளை வந்து யூவி ரேசர் இருக்கு இல்லைங்களா, அது வந்து நம்மளை வந்து தாக்காது. அது மட்டும் இல்லாமல் டஸ்ட்டு எதுவும் படாது அப்படின்றதுனால ராஜாக்கள் ஸ்பெஷலாக தயாரித்து ராணிகளுக்கு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த காலத்தில் மட்டும் இல்லைங்க, இந்த காலத்துலேயும் இந்த சாரி பார்த்தீங்கன்னா ஜெய்ப்பூரில் திருவிழாக்கள் டைமில் எல்லாருமே இந்த சாரியை கட்டிக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. இந்த சாரிக்கு வந்து 4 இயர்ஸ் வாரண்டி கொடுத்துருக்காங்க. 4 இயர்ஸ் வரைக்கும் அதோட சிறப்பம்சம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதை வந்து வெயிலில் காய வைக்கக்கூடாது, தண்ணியில் அலசி நிழலில் தான் காய வைக்கிறாங்க, அவ்வளோதாங்க. இதோட ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா இப்படி தாங்க இருக்கும். நான் கட் பண்ணி எடுத்துட்டேன் ப்ளவுஸ் தைக்கிறதுக்காக. பாருங்க, கிட்ட காட்டுறேன் பாருங்க. டிசைன் இப்படி தாங்க இருந்துச்சு, பிளைன் மாதிரி தான், கொஞ்சம் ரொம்ப டிசைன்லாம் இல்லை. பார்டருங்க, இது காப்பி கலர். வாங்க பேக் கேமரால உங்களுக்கு இந்த சாரி எப்படி இருக்குன்னு ஜூம் பண்ணி காட்டுறேன், நீங்களும் பாருங்க. பாருங்க சாரி எப்படி இருக்கு பாருங்க. இது வந்து முந்தானிங்க. முந்தானியில் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் யானை தாங்க. காப்பி கலரில் ப்ரௌன், அதான் காப்பி கலரில் கோல்டு கலர் யானைங்க. பார்த்தீங்கன்னா ராஜாக்கள் ஊர்வலம் போகிற மாதிரி கொடுத்துருக்காங்க கீழே. அது கொஞ்சம் மேலே பார்த்தீங்கன்னா 2 யானைங்க. 2 யானையும் முன்னாடி பார்த்த மாதிரி நிற்குது. 2 படை வீரர்கள் நிற்கிறாங்க. ஜெய்ப்பூர்னாலே யானைங்க தானுங்க, ரொம்ப அழகாக இருக்கும். கோட்டையும் சூப்பராக இருந்துச்சுங்க. யாராச்சும் போகிறதுக்கு வாய்ப்பு கிடச்சிதுன்னா கண்டிப்பாக போய் பார்த்துட்டு வாங்க. சுற்றி பார்க்க வேண்டிய ஒரு இடத்துல அதுவும் ஜெய்ப்பூரும் ஒரு மிக சிறந்த இடம் தான் சொல்லலாம். பார்த்திங்கன்னா இங்கேயும் கொடுத்துருக்காங்க பாருங்கள், குட்டி குட்டி யானையாக கொடுத்துருக்காங்க இங்கே. இது வந்து சைடில் வந்து பார்டருங்க, 2 பக்கமும். இங்கே பக்கம் பார்டர், அந்த பக்கமும் பார்டர். சாரி ஃபுல்லாகவே பார்டர் இருக்குங்க 2 பக்கமும். இது வந்து மிடில் ஃபுல் அந்த கோல்டு தாங்க, ஜிகு ஜிகுன்னு சூப்பராக இருக்குது. பார்த்திங்கன்னா இது வந்து ப்ளவுஸுங்க. ப்ளவுஸ் வந்து பார்டர் கொடுத்துருக்காங்க, ப்ளைனாக தான் கொடுத்துருக்காங்க. பார்த்திங்கன்னா காப்பி கலர் கொடுத்துருக்காங்க. இது டிசைன். சாரீ மட்டும் இல்லைங்க, அங்கே ட்ரெஸ்ஸுங்களும் விற்கிறாங்க. பார்த்திங்கன்னா இந்த ட்ரெஸ்ஸை அங்கே தான் எடுத்துருந்தேன் ஜெய்ப்பூரில். இது வந்து எனக்கு பிடிச்சிருந்துங்க, இந்த எல்லோ கலரு ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்குறது கூட. இங்கே 2 பட்டன் வச்சுருக்காங்க, டிசைன் இருக்குது. அதோட பேண்ட்டுங்க, இது பேண்ட்டு பார்த்திங்கன்னா இந்த கலரில் தான் கொடுத்துருந்தாங்க. ஷால் வந்து இப்படி இருந்துச்சுங்க. ஷால் சூப்பராக இருந்ததுங்க, ரொம்ப அழகான ஷால் அதுக்கு. பார்த்திங்கன்னா ஷால் இப்படி தான் இருந்தது, நல்லா சாஃப்டாகவும் இருந்தது இந்த ஷாலு, ரொம்ப அழகாக இருந்தது. இதோட ரேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1800 தாங்க. இது ரேட்டு கொஞ்சம் அதிகமாக தான் எனக்கு தோணுச்சு. ஆனால் சாஃப்டாகவும் துணி நல்லா இருந்ததுனால எடுத்துக்கிட்டேன் நான். பாருங்கள், அது பிரித்து காட்டுறேன். பார்த்தீங்கன்னா கீழேயும் பார்டர் கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடி தைச்சிப்போம் இல்லைங்களா, அங்கேயும் பார்டர் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டுக்கு, பேக்கு கிடையாதுங்க. அதே மாதிரி நெக்குக்கு பார்த்தீங்கன்னா நெக் இடத்துல வந்து இந்த டிசைன் கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஷால் சூப்பராக இருக்குங்க. இதோட போட்டுக்கும் போது தைச்சா இன்னும் அழகாக இருக்குங்க பார்க்குறதுக்கு.
ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கமெண்ட்டில் படம் நல்லா இருக்கா இல்லையான்னு கண்டிப்பாக சொல்லுங்கள். அதுக்கு நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.